Amen. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த லைவ் மூலமா எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கிரைஸ்ட் ஸ்கொயர் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து ஆண்டவரை ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை துதிச்சு கொண்டிருக்கிறோம். நம்ம வீடுகள் எல்லாம் ஒரு ஜெப வீடாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமென். எப்படி ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அங்கே எப்படி அவங்க சபைகளெல்லாம் அவங்க வீடுகள் எப்படி சபைகளாக இருந்ததோ அதே மாதிரி நம்மளோட வீடுகள் இருந்தும் துதி சத்தமும் ஆராதனை சத்தமும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம மறுபக்கம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். இந்த 2020 ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா a series of bad incidents are happening. ஒன்று மாற்றி ஒன்று ஒரு bad incidents வந்துக்கிட்டே இருக்கு. I even saw a meme before which said I want to apologize to people I wished happy new year, I take back my words அப்படின்னு இருந்தது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாப்பி நியூ இயர்னு நம்ம விஷ் பண்ணோம், ஆனால் இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு எப்படி போயிட்டு இருக்கு, ரொம்ப அழிவை நோக்கி போய்கொண்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புஷ் ஃபயர் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஃப்ளட்ஸ் இன் இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் எர்த்குவேக்ஸ் வந்தது இன் டர்க்கி அண்ட் இன் கரீபியன், அதுக்கப்புறம் வால்கனோ எரப்ஷன் வந்துச்சு, ஹெலிகாப்டர் கிராஷ் ஆச்சு, அண்ட் த எபிக் கொரோனா வைரஸ். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அது எப்படி அந்த பேண்டமிக் இந்த உலகத்தை எப்படி ஆட்டி படிச்சதுன்னு உங்களுக்கு தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் வைசாக்ல கேஸ் லீக், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக லோக்கஸ்ட் வந்துட்டு இருக்கு. லோக்கஸ்ட்னா வெட்டுக்கிளிகள், எங்கள் இந்தியாவை வந்து வெட்டுக்கிளிகள் அழித்து கொண்டு இருக்கிறது. நான் ஒரு சர்வேல பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு நாளில் 35,000 பீப்புள் சாப்பிடக்கூடிய சாப்பாடை அந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் ஒரே நாளில் சாப்பிட்டு அழிச்சிருச்சான். ஸோ இந்த உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நம்ம என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல. என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்குதுன்ற நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று நிச்சயம் பிரியமானவர்களே, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குது. அது என்னன்னா, ஏசப்பா நம்மளை சீக்கிரமாக இந்த உலகத்தில் வரப்போகிறார். நம்மளை எல்லாரும் அவரோட சேர்ந்து அவர் எடுத்துக்கொண்டு போகிறார். அந்த ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கிறது. வேற எதுவும் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பெரிய தேவன், அவர் ராஜாதி ராஜன், அவர் கர்த்தாதி கர்த்தர், அந்த உலகத்தை படைத்த தேவன், அவ்வளோ பெரிய தேவனா இருக்கிறார். அந்த கடைசி காலத்துல நம்ம அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருக்காக நம்ம வேலை செய்ய போகிறோம். ஆண்டவரை துதிக்க போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம். அவ்வளோ பெரிய தேவனை நம்ம உயர்த்த போகிறோம். இந்த நேரத்தில் கூட எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். எங்களோட சேர்ந்து பாடுங்கள். உன்னாமம் வாழ்க ராஜா என் தந்தையே, உன்னாமம் வாழ்க ராஜா என் தந்தையே,
வாழ்க ராஜா என் தந்தையே, உம் நாமம் வாழ்க ராஜா என் தந்தையே, உம் அரசு வருக ராஜா என் தந்தையே, உம் அரசு வருக ராஜா என் தந்தையே. தேவனா இருக்கிறார். ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்ல போதாது. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம நினைக்கும் பொழுது, ஒன்றொன்றாக நினைக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம நம்மளால இருக்க முடியாது. நீங்க நினைத்து பாருங்களேன், உங்களோட வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம், எவ்வளோ போராட்டங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் எப்பவுமே உங்க வாழ்க்கையில நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் எப்பவுமே நல்லவராக இருந்திருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில நம்ம இருந்து கொண்டிருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல சுகம், பலன், ஜீவன், நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு இது ஒரு குறைன்னு நம்ம சொல்லாத அளவுக்கு ஏசப்பா நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாங்க. அவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம சின்னதுல படிச்சிருப்போம் 3 பேசிக் rules or the golden rules. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சாரி, ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ சொல்றது it is a way of showing your gratitude to God. ஆண்டவரே நான் உமக்கு நன்றியா இருக்கிறேன், நான் எப்பவுமே நீங்க செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்தாலும் we'll expect a thank you. அந்த தேங்க்யூன்னு சந்தோஷமா சொல்றது நம்மளை எவ்வளோ சந்தோஷப்பிக்க வைக்கிறதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எவ்வளோ கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நம்ம உயிரோடு இந்த இடத்துல இருப்பது கூட ஆண்டவரோட கிருபை தான். ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளோ செஞ்சிருக்கிறார். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஆண்டவருக்கு பெரிய நன்றி செலுத்தணும். இந்த நேரத்துல கூட நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்ல போகிறோம். Don't mind because your voice is not good. நிறைய பேர் நான் when I go across my friends see என்னோட வாய்ஸ் அவ்வளோ நல்லா இல்லை, நான் எப்படி பாடுறதுன்னு சொல்லுவாங்க. But I want to tell you something today. Whatever may happen, just praise the Lord. உங்களோட வாய்ஸ் நல்லா இல்லைன்னு பார்க்காதீங்க, ஒரு எனக்கு டேலண்ட்ஸ் இல்லைன்னு பார்க்காதீங்க. God sees your heart. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். அவர் இருதயத்தை ஆழத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். உண்மையாக நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, உண்மையாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவர் அதை அங்கீகரிக்கிறவரா இருக்கிறார். நிறைய நேரத்துல நான் கூட யோசிச்சு பார்த்திருக்கேன். when I praise God, when I worship God, I always think, will God accept my praises? Will God accept my thanks? ஸோ நான் எப்பவுமே அதை யோசிச்சு பார்த்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க. நீங்க எப்பவுமே ஆண்டவரை துதிக்கும் பொழுது வெறும் உதடுகளிலிருந்து துதிக்கிறீங்களா, இல்லை உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்களான்னு இந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க. God expects a truthful heart. உங்களோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர் மனம் இறங்குகிற தேவனா இருக்கிறார். ஸோ இந்த நேரத்துக்குள்ள நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம நன்றி என்று சொல்ல போகிறோம். இயேசப்பா உமக்கு நன்றி என்று சொல்ல போகிறோம். நீங்க உங்க வீட்டில் இருக்கலாம், நீங்க வேற எங்க வேணா இருக்கலாம். பட் எங்க கூட சேர்ந்து இதை பாடும் பொழுது ஆண்டவரோட நாமம் மகிமைப்படும். உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க எங்களோட சேர்ந்து பாடுங்க. நாம் கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா.
நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. Amen. Praise the Lord. இந்த லைவ்ல ஜாயின் பண்ணிருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட என்னோட டெஸ்டிமனி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட லைஃப்ல நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. I am brought up in a Christian family and ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் ஒரு ஸ்டெப்லையும் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வர விஷயம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. And I learned a lot of things when God led me all these years. அதில் ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோரி which really shook me and ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் when I was really low, அந்த டைமில் எப்படி ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார், எப்படி என்ன கற்றுக் கொடுத்தார், அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண இருக்கிறேன். ஸோ ஐ ஆம் ஜாஸ்பர் பிரேஸ்லின் அண்ட் நான் என்னோட என்ஜினியரிங் படிப்பு முடிச்சதுக்கப்புறம் ஐ வாஸ் பிளேஸ்ட் இன் அ வெரி குட் கம்பெனி, வெல் ரெப்யூட்டட் கம்பெனி. ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் நான் பிளேஸ் ஆனேன். அண்ட் ஐ ரியலி வாண்டட் டு கெட் இன் தட் கம்பெனி. அந்த கம்பெனி தான் வேணும்னு நான் ப்ரேயரும் பண்ணேன். அது என்னோட ஆசைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார். ஐ வாஸ் த ஹாப்பியஸ்ட் பர்சன். ஸோ என்னோட படிப்பு முடிச்சோன்னா ஐ காட் பிளேஸ்ட். And over 2 months I got my call letter and I had to go to Bangalore. So from Coimbatore to Bangalore. So I had to go to Bangalore. So I'm going to, it's a new place, new language, ellame new. And I was excited because on the company la na irukonu na aasapatten. So aandavar and the company enakku thandar. And on the company la irundittu naan anga vela senju kondirundhen. Everything went smooth. I had a lot of friends. enakku en life nalla poyittu irundhudu. And we had a training there that we had to complete. ஒரு ட்ரைனிங் இருந்தது. அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் எங்ககிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த ட்ரைனிங்கை பாஸ் ஆனால் தான் நீங்கள் எங்கள் கம்பெனிக்குள்ளே நீங்கள் ஃபர்தர் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் தருவோம், நீங்கள் ஒர்க்குக்கு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் ஐ புட் இன் ஆல் மை எஃபர்ட்ஸ். என்னோட எஃபர்ட் எல்லாம் போட்டேன். நைட்டு பகலும் உட்காந்து நான் படித்தேன், எழுதினேன். அண்ட் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் டூ. ஏன்னா எனக்கு தெரியும் ஐ கேன் யூனோ பாஸ். இந்த டெஸ்ட் எல்லாம் ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக நான் பாஸ் ஆயிடுவேன். நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். அண்ட் ஐ நியூ இன்சைட் மை ஹார்ட் இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஜாப், கண்டிப்பாக ஆண்டவர் என்கிட்ட இருந்து எடுக்க மாட்டார். ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக உட்காந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதினேன். அண்ட் ஐ ஃபெயில்ட் இன் த சென்ஸ் ஒரு 3 மார்க் இல்லாமல் எனக்கு ஒரு 3 மார்க் இல்லை, பட் ஐ ஃபெயில். ஸோ ஐ ஹேட் டு கம் அவுட். ஸோ எனக்கு 1 more அட்டெம்ப்ட் இருந்தது. ஸோ அந்த அட்டெம்ப்டில் நான் போகும்போதும் எனக்கு 2 மார்க்கில் திரும்பியும் ஐ லாஸ்ட் மை என்ட்ரி. ஸோ திரும்பியும் ஐ வாஸ் ஸோ கன்ஃபியூஸ்ட். அப்போ ஒரு தடவை நான் அழுவேன் இசப்பாக்கிட்ட, இசப்பா நீங்கள் தான் எனக்கு இந்த ஜாபை தந்தீங்க, நீங்கள் தான் எனக்கு இந்த வேலையை தந்தீங்க, பட் ஏன் இப்படி என் வாழ்க்கையில் இப்படி ஒரு இது ஐ ஹாவ் டு லீவ் த கம்பெனின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறேன்னே தெரியல. வீட்டுக்கும் நான் சொல்ல கிடையாது. என்னோட ஹாஸ்டல் ரூமில் 4 செவருக்குள்ளே உட்காந்து ஐ ஸ்டார்டட் ப்ரேயிங், ஐ ஸ்டார்டட் க்ரைங். காட் நீங்கள் ஏதாவது ஒரு அற்புதம் செய்வீங்களா, எனக்கு திரும்பி அந்த வேலையை தருவீங்களான்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறேன். அண்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஐடி கார்டை கொடுத்துட்டு நீங்கள் கம்பெனி விட்டு வெளியே போகணுன்ட்டு. ட்ரஸ்ட் மீ, ஐ வாஸ் broken. அப்போ நான் உடைச்சிட்டேன். ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ அதே கையால் என்னோட ஐடி கார்டை கட்டி கொடுத்துட்டு வர ஒரு நிலைமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடத்துறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஐ வாண்ட் டு தேங்க் யூ. தீஸ் வர் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் தட் கேம் அவுட் ஆஃப் மை மவுத். இது நான் சின்னதுலேருந்தே நான் படிச்சிருக்கேன். எப்போவுமே நம்ம ப்ராப்ளம்ஸில் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஐ அப்ளைட் இட் தேர். ஐ செட் லார்ட், ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் டூயிங். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, என் வாழ்க்கை எப்படி போய்கொண்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒன்று தெரியும், யூ ஆர் இன் கண்ட்ரோல் ஆஃப் மீ. நீங்கள் என்னோட வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. உமக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைன்னு கூட நம்ம பாட்டில் பாடுறோம். அதே மாதிரி நான் சொன்னேன், ஏசப்பா என்னோட எல்லா நேரத்திலும் நான் உங்களை துதிப்பேன், உங்களுக்கு மகிமை செலுத்துவேன், உங்களுக்கு நன்றிகளை செலுத்துவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு கட்டிட்டு கொடுத்து வரும்போது ஐ ஜஸ்ட் ப்ரேட் இன் தட் கம்பெனி. லார்ட் இந்த கம்பெனியில் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க. யோபு சொன்ன மாதிரி ஆண்டவரே நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் எடுத்தீங்க, உங்களோட நாமத்துக்கு மகிமை. நான் எனக்கு அழுக வந்தாலும் ஐ ஜஸ்ட் செட் லார்ட் யூ ஆர் இன் கண்ட்ரோல், நீங்கள் என்னோட லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கொள்வீங்கன்னு நான் எப்பவுமே சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து வந்தேன். என்னோட வீட்டுக்கு கூட தெரியாது. ஒரு
1 month I was without job. ஒரு 4 செவருக்குள்ள என்னோட ஹாஸ்டல் ரூம்குள்ள கஷ்டமா இருக்கும். என்னோட ரூம்மேட்ஸ் எல்லாம் பாஸ் ஆயிட்டு they were going to work. அப்ப காலையில எந்திரிச்சு அவங்க கிளம்பும்போது எனக்கு பார்க்கும்போது கஷ்டமா இருந்துச்சு. நம்மளுக்கு நேத்து இருந்த வேலை இன்னைக்கு இல்லையே அப்படின்னு எனக்கு ரொம்ப மனம் உடைஞ்சு நான் இருப்பேன். அண்ட் அவங்க வெளியே போகணும்னு என்ன தெரியுமா பண்ணுவேன், என்னோட பெட்டு கிட்ட நான் முட்டி போடுவேன். முட்டி போட்டு I used to cry to God. I used to cry. All I did was, Lord, ஏன் இப்படி எனக்கு ஒரு சோதனை, நான் என்ன பண்ண போறேன், எங்க வீட்ல என்ன சொல்ல போறேன், I wanted to do a job but எனக்கு இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அழுதேன். ஆனா நான் ஒண்ணே ஒன்று, I kept telling something constantly. என்னோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, Lord, I will praise you. என்னோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவரே உம்மை நான் துதிப்பேன், உமக்கு நன்றி செலுத்துவேன், உமக்கு நன்றிப்பா, எனக்கு இந்த ஜாப் போனது கூட நன்றி. ஆனா அந்த நன்றி சொல்றது எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நேரத்துல when I see no open doors in front of me, எனக்கு முன்பாக எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது நன்றின்னு சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். I forced myself. உண்மையை சொல்லுங்க, I forced myself. I said, thank you Jesus. நான் என்னோட என்னையே நான் சொல்லிக்கிட்டேன், ஏசப்பாக்கு நன்றி சொல்லு. நான் சொன்னேன், ஏசப்பா உமக்கு நன்றி, எனக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, நன்றின்னு சொல்லிட்டேன். ஏசப்பா நீங்க ஏதாவது ஒன்று செய்ய போறீங்க, என்ன டெஸ்டிமனியா நீங்க எழுப்ப போறீங்க, இது மட்டும்தான் நான் கன்ஃபெஸ் பண்ணிட்டு இருந்தேன் பிரியமானவர்களே. I just said I am going to stand as a testimony. நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது, but I will stand as a testimony. நான் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கன்ஃபெஸ் பண்ணிட்டே இருந்தேன். எஸ், ஐ கிரைட். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, அப்பெல்லாம் நான் அழுதேன். ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா அழுதுட்டே சொன்னேன், நன்றி, இது மாத்திரம் தான் நான் சொன்னேன். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒன் மந்த்க்கு அப்புறம் எனக்கு முடியும் போது எவ்வளவு நாள் என்னோட வீட்டுக்கிட்ட இருந்து நான் மறைச்சிட்டு இருக்க முடியும். ஸோ ஐ செட், வீட்டில் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சாங்க, அதில் நான் கிளியர் பண்ணல, அதனால என்னை வேலை செய்ய வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் வீட்டில். ஒரு லாஸ்ட் 1 வீக் போல இருந்தது. ஸோ அவங்க சொன்னாங்க, இங்கே பாருமா, நீ வந்துரு, நீ வேலை செய்ய வேண்டாம், நீ திரும்பி வந்துருன்னு சொல்லிட்டாங்க. And I was broken. என்னோட ட்ரீம் was to work in a good company. And அதுவே எனக்கு shattered ஆன மாதிரி இருந்தது. But I said, Lord, உங்களோட சித்தம் எதுவோ அது நடக்கட்டும்ப்பா, நான் ஒப்பு கொடுக்குறேன். I submit completely to your will அப்படின்னு சொன்னேன் அந்த நேரத்தில். ஏசப்பா நன்றி, நீங்கள் என்ன பண்ணாலும் நன்றி அப்பா, நன்றி. இதே தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். And I used to hear the songs which says, thank you Jesus, என்னனாலும் நன்றி. And there was another English song which says, I will praise you in the storm. அந்த சாங் வந்து touched me really. I used to hear that almost every day. Repeat mode-ல இருக்கும். I used to say, ஏசப்பா, I thank you, I praise you. இந்த ஸ்டார்ம்ல கூட நான் உங்களை praise பண்றேன். I know that you are in my boat. எனக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருந்தேன். And time went and ஒரு 3 நாள் இருக்கு, எங்க வீட்டில் சொல்லிட்டாங்க, நாங்க கிளம்பி வரோம் பெங்களூருக்கு, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. And I said, ஓகேன்னு சொல்லிட்டு, அப்போ I didn't see any doors in front of me. அதான் சொன்னேன், எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருந்தது. அண்ட் கடைசி நாள், அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இன்னொரு கம்பெனியில் ஒரு ஓப்பனிங் இருக்குது, இட் இஸ் அ குட் கம்பெனி, அதுவும் ஒரு ஈக்குவல் குட் கம்பெனி. ஸோ தே செட், இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்குது, do you want to try அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், yeah sure, I want to tryன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த கம்பெனிக்கு இட் வாஸ் வெரி அன்எக்ஸ்பெக்டட், அன்பிளான்ட். I just prayed, Lord, இது உங்க சித்தோட அதை வாய்க்க பண்ணுங்க, என்னனாலும் உமக்கு நன்றி செலுத்துவேன். இதே வார்த்தையை நான் சொல்லிட்டு அந்த கம்பெனிக்குள்ளே போனேன். எங்களுக்கு 5 rounds இன்டர்வியூ இருந்தது. and I was able to clear everything. God's grace, I would say 200 people இருந்தாங்க. 200 people were waiting on the same day. எல்லாருமே got rejected and only 4 people got selected. And I want to praise God that I was one of the 4 people who got selected. ஆண்டவர் என்ன செலக்ட் பண்ண கிருபை செய்தார். அப்போ நான் போய் அங்கே உட்காரும் போது ஹெச்ஆர்ட்ட உட்காந்து when we were discussing the salary, என்னோட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கும் ரொம்ப அதிகமாக ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிச்சார். அந்த வசனம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். அந்த வசனம் என்னோட வாழ்க்கையில த்ரூவாக வந்துச்சு. நான் முன்னே இருந்த கம்பெனியில் எவ்வளோ சேலரி கொடுத்தாங்களோ அதை விட நல்ல ஒரு சேலரி, வெரி குட் பேக்கேஜ் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. And I was really happy. I was really happy when I knew God's plan in my life. ஆனா அப்ப நான் உணர்ந்தேன், எப்பவுமே I confessed it, ஏசப்பா உமக்கு நன்றி, நீங்க எனக்கு இதை செய்ய போறீங்க, உமக்கு நன்றி, நான் எப்பவுமே அதை கன்ஃபெஸ் பண்ணிட்டே இருந்தேன். I was so happy when I
got the job. And இப்போ கூட நான் அந்த ஜாப்ல தான் நான் இருக்கிறேன். I'm very happy and content with my job. Others can say anything, but me personally I believe that God gives his best. ஆண்டவர் எப்பவுமே நமக்கு கொடுக்கும்போது he gives best. சும்மா ஏனோ தானோ ஆண்டவர் கொடுக்கிற தேவன் இல்லைங்க. Always he gives you the best. ஸோ இந்த நாளில் கூட நீங்கள் கூட அநேக பேர் நீங்கள் சொல்லலாம், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளோ கவலை இருக்குது, எனக்கு கண்ணீர் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னே தெரியாது, என்னோட நிலைமை யாருமே புரிஞ்சுக்க முடியாது, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு கூட ஜாப் இல்லைங்க, இப்போ ரீசெண்டாக எனக்கு ஜாப் போயிடுச்சு. இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் நீங்கள் இருக்கலாம். இல்லை ஏன் என்னோட குடும்பத்தில் கூட பிரச்சனை இருக்குது, என்னோட பிரச்சனை யார்கிட்ட சொல்லுவேன், என்னால் ஜெபிக்க கூட முடியல தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நான் என்னோட வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது என்னன்னா, நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் மத்தியில் ஆண்டவரை துதிச்சோன்னு வைங்க, அந்த ப்ராப்ளம் மத்தியில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னு வைங்க, நம்மளை ஆண்டவர் உயர்த்துற விதமே தனியாக இருக்கும். அதை நீங்கள் நம்புங்க. சீரியஸாக சொல்கிறேன், என்னோட வாழ்க்கையில் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால I just wanted to share this with all of you all because I have experienced the love of God. ஆண்டவர் எப்படி என்னோட வாழ்க்கையில செய்தார் என்று நான் அதை உணர்ந்திருக்கேன், அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்க கூட இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கலாம். I want to encourage all of you all to trust God. ஆண்டவரை நம்புங்க. என்ன நடந்தாலும் இயேசுப்பா உங்களை நம்புறேன்னு சொல்லுங்க. whatever may happen. இப்போ நீங்க சொல்லலாம், எனக்கு முன்னாடி எல்லா டோர்ஸுமே க்ளோஸ்டா இருக்கு, என்னோட வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது அப்படி நீங்க சொல்லலாம். பட் I want to tell you something. வாசல்களை திறக்கிற தேவன், உனக்கு ஒரு வாசல் இல்லை 100 வாசலை திறப்பார் ஆண்டவர். நீங்க கவலைப்பட தேவையே கிடையாது. ஜஸ்ட் ட்ரஸ்ட் him. அவர் தான் உங்களை கிரியேட் பண்ணாரு, அவரை நீங்க ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் in the Lord with all your heart. உங்களோட முழு இதயத்தோட ஆண்டவரை நம்புங்க. நீங்க சொல்லலாம், எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கு, ஆண்டவர் உனக்காக ஒரு புது வாசலை திறந்து கொடுப்பார். Amen. Hallelujah. God is going to open a new door for you. நீங்க என்ன பிரச்சனை இருந்திருந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை மாத்திரம் நம்புங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் உங்களை பயங்கரமாக அபரிவிதமாக ஆசீர்வதிக்க போகிறார். என்னோட சின்ன வயசுல நான் இருக்கும்போது என்னோட கிராண்ட்மா எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஸ்டோரி என்ன அப்படியே என்ன சொல்றது, அப்படியே எனக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப க்ளோஸ். எனக்கு சின்ன வயசுல அந்த கேட்ட ஸ்டோரி, ஆனாலும் நான் போற இடங்கள்லாம் நான் சொல்லுவேன் அந்த ஸ்டோரியை, பிகாஸ் எனக்கு அது ரொம்ப டச் பண்ணுச்சு இந்த ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை கூட உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன், நீங்களும் கேளுங்க. எப்படின்னா, there was a man and a wife and 2 kids. ஸோ ஒரு குட்டி ஃபேமிலி இருந்தாங்க, 2 குழந்தைங்க இருந்தாங்க. அண்ட் அந்த ஹஸ்பண்ட் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவர் ஒரு பெரிய பில்டிங்கில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த பில்டிங் எல்லாம் கட்டுவாங்கல்ல, கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ தட் வாஸ் வெரி பிக் பில்டிங், ரொம்ப பெரிய பில்டிங். அது ஒரு 14 ஸ்டோரி பில்டிங், இல்லை என்ன சொல்லலாம் 14 மாடி கட்டடம். அவ்வளோ பெரிய ஒரு பில்டிங்கில் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். ஸோ அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப இருட்டாயிட்டு இருந்தது. எல்லாரும் அந்த பெரிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, லேடர் வாட் இஸ் தட் கால், கிரேன். அந்த கிரேன் எல்லாம் இருந்துச்சா. ஸோ அவங்கெல்லாம் வச்செல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அண்ட் என்ன ஆச்சு, திடீர்னு இருந்தோன்னு இவரும் கண்டுக்கல, யாரையுமே கண்டுக்கல, இவர் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருந்தாராம். வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்க்கும் பொழுது எல்லாரும் போயிட்டாங்களாம். இவர் பார்த்தாரா, எட்டி பார்த்தாரா, என்னடா யாருமே இல்லை, ஐயோ என்ன பண்ண போறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே பார்த்தாராம். இருந்துருச்சு, ஒரு 8 o'clock 9 o'clock ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கீழே பார்க்கறான். பார்த்து எல்லாம் மெயின் ரோட்ல எப்படி நம்ம எல்லாரும் ஜனங்கள்லாம் நடந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க, பைக் கார் பஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. இவர் மேல இருந்து கத்துறான், யாராவது கேக்குறீங்களா, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு கத்துறாரு. பட் யாருக்குமே கேட்கல. அப்புறம் இவர் யோசிச்சாராம், என்ன பண்றது, ஐயோ நம்ம வேற வீட்டுக்கு போய் தான் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி தரணும், என்ன பண்ண போறோம், நம்ம இப்போ இறங்கியே ஆகணுமே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சு பார்த்தாராம். அப்புறம் யோசிச்சோன்னா அவருக்கு ஒரு ஐடியா வந்துதான். சரி, பாக்கெட்ல கொஞ்சம் காயின்ஸ் இருந்துதான், கொஞ்சம் சில்லற காசு இருந்துச்சான். ஸோ அவர் என்ன பண்ணாரா, சரி இந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போடலாம், அப்படியாச்சும் எல்லாரும் மேலே பார்ப்பாங்களே, அப்புறம் என்னை காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, அந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்னொன்னா கீழே போட ஆரம்பிச்சாராம். மேல இருந்து கீழே போட்டுக்கிட்டே இருந்தாராம். அப்புறம் காயின்ஸ் எல்லாம் போய் கீழே விழுந்துச்சான். கீழே என்னாச்சான், இவர் எட்டி பாக்குறாராம், யாராவது பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் என்ன பண்ணாங்களா, காயின்ஸ் விழுதுதா, என்ன காயின் மழை பெய்யுதா, என்ன செமையா இருக்கு, ஏன்னா பணமா வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா, எல்லாம் எடுத்து பாக்கெட்ல போட்டு எல்லாம் நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். இவர் பார்த்தாலாம், பாருங்களா, நான் காயின்ஸ் இருந்த காயின்ஸ் எல்லாம் போட்டுட்டேனே, எல்லாரும் எடுத்து ரோட்ல நடக்கிறவங்க கூட எடுத்து பாக்கெட்ல போட்டு அவங்க
பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்களாம். இவருக்கு என்ன பண்ணனே தெரியாது, சமக்கம் வந்துருச்சா, இப்போ நான் எப்படி இறங்க போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்தாராம். என்னத்தை தூக்கி போடலாம் அப்படின்னு பார்த்தாராம். அப்போ ஒரு சட்டியில ஸ்மால் ஸ்டோன்ஸ் இருந்துதான். நீங்க கூட அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. வென் யூ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அந்த குட்டி குட்டி ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்தான். நினச்சா சரி வேற வழியே இல்லை, நம்ம இந்த ஸ்டோன்ஸை தூக்கி கீழே போடலாம், அப்பதான் அவங்க என்ன பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்னொன்னா கீழே போட ஆரம்பிச்சாராம். அப்புறம் அந்த ஸ்டோன் எல்லாம் போய் எல்லாத்தோட ஹெட்ல போய் விழுந்துச்சான். டப் டப் டப்னு விழுந்தோன்னு அப்பதான் எல்லாரும் பார்த்தாங்களாம். ஐயோ என்ன நடக்குது, என்ன கல்மலையா, என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மேலே பார்த்தாங்களாம். மேலே பார்த்தப்ப இவர் சொன்னாரா, ஹே கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ், என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவங்க எல்லாம் மேலே பார்த்துட்டு ஐயோ அங்க ஒரு மனுஷன் இருக்காரு, அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு, நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, யாரெல்லாம் போயிட்டு கூப்பிடணுமோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவரை காப்பாற்றி அப்படியே கீழே கொண்டு வந்தாங்களாம். ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் என்றால், இப்படின்னு நான் கேட்கும்போது எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் சொல்லுவாங்க. யாராவது உங்களுக்கு கேட்கலன்னா ஸ்டோனை தூக்கி போடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் வாட் ஐம் டெல்லிங், ரொம்ப இது இட்ஸ் அ வெரி வெரி குட் ட்ரூத் தட் எவ்ரிபடி ஷுட் நோ. இது இட்ஸ் அ பியூர் ட்ரூத். என்னன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு பிளெஸிங்ஸ் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் அள்ளி அதை வந்து நம்ம பாக்கெட்டில் போட்டுட்டு நம்ம மேலே கூட பார்த்து ஏசப்பா தேங்க்யூன்னு கூட சொல்கிறது கிடையாது. எல்லாத்தையும் அள்ளி பாக்கெட்டில் போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வழியை போயிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு பிரச்சனை தரும்போது பார்த்தீங்களா, ஐயோ ஆண்டவரே எனக்கு பிரச்சனை தந்துட்டீங்க, எனக்கு ப்ராப்ளம் தந்துட்டீங்க, நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அங்கே போய் ஆண்டவரே எனக்கு ப்ராப்ளம் தந்துட்டீங்களே ப்ளீஸ் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் அந்த ஜனங்களும் இருந்தாங்க பார்த்தீங்களா. when they get a blessing அதெல்லாம் எடுத்துட்டு அவங்க வச்சுட்டாங்க, மேலே பார்த்து கூட யார் போடுறான்னு கூட பார்க்கல. அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். பிளெஸிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கும் போது நம்ம ஹாப்பியாக இருக்கோம், நம்ம சேடாக இருக்கும்போது மட்டும் ஆண்டவர்கிட்ட போய் ஏசப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறோம். இல்லை சில பேர் ஹாப்பியாக இருக்கும்போது ஆண்டவரை மறந்துடுறோம், சேடாக இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட போகிறோம். இல்லாட்டி நம்ம சேடாக இருக்கும்போது மட்டும்தான் ஆண்டவரை தேடுறோம், ஹாப்பியாக இருக்கும்போது மறந்துடுறோம். ஸோ இட்ஸ் வைஸ் வர்ஸா. ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். எல்லாருமே அந்த நிலைமையில இருந்திருக்கும். பட் வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ், இன் ஆல் டைம்ஸ் பிரேஸ் த லார்ட். எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை துதிங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து இதை கேட்டிருப்போம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவர் சொல்லலை, நான் கர்த்தரை நான் சந்தோஷமா இருக்கும் போது மட்டும் ஸ்தோத்திரிப்பேன்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்காரு, எக்காலத்திலும். நான் சந்தோஷமா இருந்தாலும் சரி, நான் ரொம்ப சேடா இருந்தாலும் சரி, எனக்கு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, எனக்கு ஒரு பேட் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, என் குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி, என் கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, வேற என்ன பிரச்சனை இருந்தாலும், எனக்கு என்கிட்ட இருக்கிறது எல்லாமே போனாலும் ஏசப்பா உமக்கு நான் நன்றி செலுத்துவேன், உமக்கு நன்றி செலுத்துவேன்னு ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு வரணும். ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் அதுதான் கற்றுருப்பீங்க. அதே தான் என்னோட வாழ்க்கையிலையும் நான் கற்றுக்கிட்டேன். எந்த நிலைமை வந்தாலும், எந்த சூழ்நிலையில வந்தாலும், இயேசுவே உண்மை நம்புவேன், நான் உங்களை மாத்திரம் நம்புவேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இந்த நாள்ல கூட உங்க வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு எப்படி போறதுன்னு தெரியல, எனக்கு இந்த சைடு போறதா அந்த சைடு போறதா, அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில நீங்க இருக்கலாம், போராட்டங்கள் மத்தியில இருக்கலாம். இந்த ஸ்டோரியிலிருந்து நீங்க கத்துக்க வேண்டியது என்னன்னா, just praise the Lord at all times and give thanks to him. ஆண்டவருக்கு நன்றிகளை மாத்திரம் செலுத்துங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கை மாறும். நீங்க பைபிள்ல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 குஷ்டரோகிகள் சுகப்படுத்தப்பட்டாங்க. ஏசப்பா 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினாரு. ஆனா ஒரே ஒருத்தன் தான் திரும்பி ஏசப்பாக்கு நன்றி செலுத்துறான். நம்ம அந்த 9 பேர் மாதிரி இருக்குமா, இல்ல அந்த ஒருத்தர் மாதிரி ஏசப்பா கிட்ட ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்றோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த ஒருத்தர் மாதிரி we should be a thankful person. நம்ம அந்த ஒருத்தர் மாதிரி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறவங்களா இருக்க வேண்டும். நீங்க உணாத ஸ்டோரி கூட பைபிள்ல இருக்கு. பவுலும் சீலா அவங்க சிறைச்சாலையில இருக்கும் பொழுது ஆண்டவரை துதித்து அவங்களை மகிமைப்படுத்தினாங்களாம். அவங்க கையில எல்லாம் கட்டுகள் இருந்தது, ஃபுல்லா கை காலெல்லாம் கட்டி இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நகர்ந்திருக்க கூட முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கூட அவங்க என்ன பண்ணாங்க, ஏசப்பாவை துதிச்சாங்க, அவங்க மகிமைப்படுத்தினாங்க, ஆண்டவரை மாத்திரம் உயர்த்தினாங்க. இன்னைக்கு கூட உங்க போராட்டத்து மத்தியில நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதெல்லாம் இருக்கட்டும், let it be, but what you have to do is praise God, worship God and just give thanks to him. Blindly give thanks to him. நம்ம அப்பா பெரிய தேவனா இருக்கிறார். அவர் இந்த அண்ட சராசரி
போகிறார். நீங்க இந்த பிரச்சனையில கூட நீங்க கலங்காதீங்க. ஆண்டவரை மாத்திரம் நம்புங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய 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 காரியங்களை செய்ய போகிறார். இந்த நேரத்துல கூட எங்களோட சேர்ந்து நீங்க பாட போறீங்க. இப்போ as we worship the Lord, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா என்னோட பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் இந்த சைட் தள்ளி நான் வைக்கிறேன். இப்பொழுது I just want to praise you fully. என்னோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்த போறேன், உங்களை துதிக்க போகிறேன். because I trust you Lord, I trust you ன்னு சொல்ல போறீங்க. ஏசப்பா உங்களை நம்புறேன்னு சொல்ல போறீங்க. ஸோ நம்ம எல்லாருமாக சேர்ந்து இந்த நேரத்துல கூட நம்ம கர்த்தரை ஆராதிக்க போறோம். எங்களோட சேர்ந்து நீங்க ஆராதிங்க. படுகிறேன்
நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். ஹல்லேலூயா, 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 ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில கூட கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் எவ்வளோ பெரிய தேவனா இருந்திருக்கிறீர் கர்த்தாவே எங்க வாழ்க்கையில. அப்பா, எங்க வாழ்க்கையில எப்பவுமே நீங்க நல்லவரா இருந்திருக்கிறீர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்க கேட்ட வசனத்தின் படி ஏசப்பா, எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல நாங்க பழகிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நாங்க எந்த ப்ராப்ளம்ல இருக்கலாம் ஆண்டவரே, நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கலாம் கர்த்தாவே, ஆனா உமக்கு தெரியும் ராஜா. ஆண்டவரே, நாங்க எங்களோட கஷ்டத்தின் மத்தியிலையும் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல நீங்க கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ராஜா. எங்க முன்னாடி வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பாக சென்று ஆண்டவரே அடைக்கப்பட்ட வாசல்களை நீங்க எங்களுக்கு தரப்படியாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க அப்படி செய்ய போறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த லைவ்ல கூட பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தருக்காகவும் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, அவங்க பிரச்சனைகள், அவங்க கண்ணீர்கள், அவங்க கவலைகளை எல்லாம் நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர் ராஜா. யூ ஆர் a good God ஆண்டவரே. நீங்க எப்பவுமே நல்லவர் ஆண்டவரே. உங்களோட பிள்ளைகளுக்கு நல்லதை செய்கிற தேவன் ஆண்டவரே. எந்த பிரச்சனையில இருந்தாலும் கர்த்தாவே, இந்த பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுக்கு எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் உண்மை நன்றி சொல்ல அவங்க பழகிக்கொள்ள அவங்களுக்கு நீங்க கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியா இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம், கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, போராட்டத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீட்டுல ஆண்டவரே பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம், வேலை இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் வைத்து ஆண்டவரே மக்கள் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் உண்மை துதிச்சு உங்களை மகிமைப்படுத்த நீங்க கிருபைகளை தாங்க ஆண்டவரே. ஒருத்தரையும் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நீங்க எழுப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, முற்றிலுமாக உங்க கரத்துல கொடுக்கிறோம். நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. ஆண்டவர் உங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். என்ன எப்படி ஆண்டவர் சாட்சியா நிறுத்தினாரோ அதே மாதிரி உங்களையும் ஆண்டவர் சாட்சியாக நிறுத்த போகிறார். ஆண்டவரை மாத்திரம் நம்புங்க. எல்லா நேரத்திலையும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Amen. Praise the Lord. God bless you. Stay blessed. Thank you.